ஏமா போற போக்க பார்த்தா வாட்டர் மேலன் டைட்டில் வின் பண்ண வச்சிருவாங்க போலயே. ஆமா ஆமா, ஒரு சண்டையில வாட்டர் மேலன் இருக்காரு தெரிஞ்சா மொத்தமா சேர்ந்து அவரை தாக்குறாங்க. இப்படி கார்னர் பண்ணி அவரை டைட்டில் வின் பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார ஒருத்தர் நம்ம ரொம்ப டார்கெட் பண்றோமோ அவங்களுக்கு வெளியில என்னன்னா வெளியில ஒரு நல்ல பேர் கிடைச்சிடும், பாவம் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு சின்ன புள்ளியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரம்யா ஜோவும் அரரும் உட்காந்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம திவாகரை. சோ திவாகரை இவங்க அரர் வந்து பார்வை போட்டுற சொன்னாங்க. ஏதோ காமெடியா தான் பேசிட்டு இருந்தாங்க. போற போக்குல இவர் ஏதோ சொல்லிட்டாரு, நம்ம வாட்டர்மேன் சொன்னாரு கண்ட்ரி ஃப்ரூட்ஸ், சாரி அவர் சொன்னது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ், கண்ட்ரி ஃப்ரூட்டுங்கிறத கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்படிதான் முட்டாள்தனமான அவங்க திட்டுறாங்க அப்படின்னு அர்த்தமானு சொல்லி ரம்யா கேட்ட உடனே அரர் ஆமான்னு சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கறாங்க, திவாகிட்ட வந்து கேட்கறாங்க என்ன எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி பேசி பேசி சண்டை கொஞ்சம் லைட்டா வளர ஆரம்பிச்சு திவாகர் டென்ஷன் என்னமா நீ அப்படின்னு கத்திட்டாரு. என்கிட்ட கத்துற வெள்ள வச்சுக்காதீங்க அப்படின்னு அவர் எப்பவுமே பேசும்போது கையை காட்டி காட்டி பேசுறாரு, கையை காட்டி தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரி தள்ளி விட்டுறாரு. அது ஒரு மிஸ்டேக் இருக்கு. பேசுறாரு பேசும்போது ரொம்ப கத்தி பேசி முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்றது அவரா இருக்காரு. சோ கத்துறவனே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல உடனே அது கத்த ஆரம்பிச்ச உடனே நீ படிச்சிருக்கா இல்லையாம ஒரு வார்த்தை கேட்டுட்டாரு. ஆக்சுவலா ஆல்ரெடியே படிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கேட்டாங்க நீங்க படிச்சவங்க தானே இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் இவர் நீ படிச்சிருக்கா இல்லையாம வார்த்தை கேட்டு விட்டாரு. உடனே எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. அந்த ரம்யா வந்து ரொம்ப ஹைப்பர் ஆயிட்டாங்க. எல்லாரும் வந்து தடுக்க வந்துட்டாங்க. தடுக்க வரும்போது அவங்களும் சேர்ந்து ஆட்டனோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஊருக்கு ஒண்ணு கூடிருச்சு. எல்லாம் சுத்து போட்டாங்க ஹவுஸ்மேட் எல்லாம். சோ இந்த கமருதீனும் அப்புறம் யாரு கானா வினோத், கமருதீனும் கானா வினோத்தும் நம்ம வாட்டர்மேன் ரொம்ப டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கை காமிச்சு இப்படி ஆட்டி தான் பேசுனீங்கன்னு திவார் மணி சொல்லிட்டு இருக்கும்போது பாரு சப்போர்ட் பண்ணா ஏதோ பேச வந்தாங்க. உடனே ரம்யா ஜோ வந்துட்டாங்க, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண வராதீங்க பாருன்னு மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டாரு. திவா டென்ஷன் ஆகி சும்மா இருமா அப்படின்னு கத்துறாரு. ஆனா அவர் கொஞ்சம் அடியே டெம்பராகி கத்திடுறாரு. அது அதனாலதான் எல்லாரும் சுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எகிரிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இப்படியே போயிட்டு இருக்கும்போது படிச்சிருக்கியா என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னே ரம்யாக்கு வந்து கோவம் வந்துருச்சு. மறுபடியும் அதே வார்த்தை கேட்டாரு. மறுபடியும் நீ என்னமா படிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாலும் மறுபடியும் கோவம் வந்துருச்சு. எல்லாரும் வந்து ஒரு ஃபன்னுக்கு நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, எஃப்ஜே அப்புறம் யாரு கமருதீன் வந்துட்டு நான் என்ன படிச்சேன் தெரியுமா, நான் +2 படிச்சிருக்கேன்னு சொல்லி அதை காமெடியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்ப ஒண்ணும் தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் போக 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 அப்புறம் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. வேற திவாகர் மன்னிப்பு கேட்க சொன்னோன்னே நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், அவங்களே கேட்க சொல்லுங்க, நானும் அவங்க இருந்தா தப்பு பண்ணாங்கன்னு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே வந்து அவர் ரம்யா கிட்ட போயிட்டு பேச போனாங்க. ரம்யா கிட்ட பேசிட்டு நம்ம திவாகர் கிட்ட பேச வந்தாரு. பேச வந்தானே அவர் கத்திக்கிட்டே இருந்தால நோன்னு இவர் கத்தினோடனே யாரை பார்த்து யோக சொல்றேன்னு சொல்லி இவ கையை நீட்டினோடனே கை நீட்டாத விரலும் கை நீட்டாத வெட்டி போட்டுருவேன் வெட்டிடுவேன் அப்படின்னு சினிமா டைலாக்லாம் சொல்றாரு. இப்படி உசுப்பேத்தி இவரை பெரிய ஆக்கிடுவாங்க. ஆல்ரெடி அவர் பெரிய ஆயிட்டாரு, இன்னும் பெரிய ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவர் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு வரதான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரே ஒரு ஹவுஸ்மேட் அப்படி மொத்த வீடும் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க பிரச்சனையே இப்படி போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. பேசி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி நடந்து வரும்போது இவர் வேற வந்து சபரி வேற சமாதானப்படுத்த வந்தாரு. ஓகேவா, அவர் என்னமோ நல்லா தான் போய் சமாதானப்படுத்த வந்தாரு. அவருக்கையும் தட்டி விட்டாரு, கை தட்டி விட்டாரு. தட்டி விட்டுட்டு திரும்ப நடந்து வரும்போது கமருதீன் போற வழியில அவர் கையும் தட்டி விட்டாரு போல. யார் மேல கை வைக்கிறேன், யார் மேல வைக்கிறேன், பொண்ணு மரியாதை எல்லாம் பேசுறேன். ஆக்சுவலா இந்த சண்டையில நிறைய பேர் அவர் மரியாதை இல்லாம நிறைய பேர் பேசிட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு பெனிஃபிட் ஆகும், யாருக்கு பாசிட்டிவா போகும்னா அவர் திவாகருக்கு தான் ஆகும். ஆமா திவாகருக்கு தான் கண்டிப்பா. இப்பவே நிறைய ஏன்னா வாட்டர் மேல போட்டு அடிச்சு வாட்டர் மேல இன்னும் ஃபேமஸ் ஆக போகுது. மக்கள் இதுக்கு பரிதாபப்பட்டு ஓட்டு போடதான் போறாங்க. அதுதான் நடக்க போகுது. எப்படியும் இந்த வாரம் அவர் எஸ் ஆயிடுவாரு. இது இன்னும் எத்தனை நாள் இழுப்பாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் வாட்டர் மேலுக்கு இது நடக்கிறது எல்லாம் பாசிட்டிவா நடக்குது. டே 2வே இவ்வளவு பெரிய சண்டை எல்லாம் நடக்குதுன்னா 2ஆவது நாள்ல இவ்வளவு பெரிய சண்டைன்னா இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்மளாம் சேர்ந்து பார்க்கலாம். நம்ம சேர்ந்து பார்க்கலாம். பாய்.